Chicka who? Chicka what? Chicka who? Chicka what? You gonna lead the vocal in, right? Cheer. Motherfuckers wanna act loco. Hit them up, numerous shots with a fofo. Packers wanna turn the po-po, smoke them like Coco. Fuck rap, coke by the boatload. Fuck that, on the run by gun high when I close. That pole do some got closed. Stop your bullshit, Glock with the full clip. Motherfuckers better duck when the full spit. One shot can make a nigga do a full flip. Seen a nigga laying a shot when the full hit. Hey, my how you? No niggas wanna buy you. You see me, I wanna fuck for free. Like I got Nelly. Niggas ride, make you feel it inside your belly. If it's tight, get the KY jelly. All night, get you wide up beside the telly. Side to side, you can say, Jay-Z, you're too much for me. I am a little bit of loneliness, a little bit of disregard. Handful of complaints, but I can't. Way I did before, don't turn your back on me. I won't be ignored. I can't stand the way I did before. Don't turn your back on me. I won't be ignored. Time won't change this damage anymore. Don't turn your back on me. I won't be ignored. I can't stand. Don't turn your back on me. I won't be ignored. Time won't change. ஓ அம்மாவா? என்னது? நான் இன்னும் 15 நிமிஷத்துல வந்துருவேன். நாங்க சேர்ந்தா இருக்கோம். பை பை. Alright guys, this is the last song for the evening. This is DJ Johnny signing off. Chicka who? Chicka what? ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரியா. கம் ஆன், வீட்டுக்கு போலாம். என்னடா என்னதான் நடக்குது? என் போன்ல முழு ரேஞ்ச் இருக்கு. டாடி அம்மா எங்க போயிட்டாங்க? பரவாயில்ல ரியா, ரிலாக்ஸ். டாடி நான் ஃபோன் செஞ்சது எனக்கு வண்டி ஒன்று அனுப்புறதா சொல்லியிருந்தாரு. என்கிட்ட பிரகாஷோட நம்பர் கூட இல்லையே. நான் என்னதான் செய்யறது? கம் பிரியா, நான் உன்னை வீட்டுக்கு கொண்டு விடுறேன். வேண்டாம் துஷ்யந்த், நாங்க மேனேஜ் செஞ்சுக்கிறோம். அட நோ நோ, துஷ்யந்த் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். அவனே என்ன கொண்டு விட்டுருவான். அதான் பெஸ்ட் ஆப்ஷன். இரு நான் ஒண்ணு செய்யறேன். நான் வேணும்னா அட நோ, அவனே என்ன கொண்டு விட்டுருவான். ஐ அம் ஓகே. மெதுவா நான் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஓகே சரி. இரு நான் இந்த ஸ்காலர் பாயை பார்த்துட்டு வரேன். ஓகே. ஹாய். ஹாய். என்னடா மேட்டர்? என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ரியா வந்து. ஏய், இப்ப சண்டே எல்லாம் ஆரம்பிக்காத. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே பை. போலாம்டா. உனக்கு என்ன மூளை இல்லையா? இந்த நேரத்துல போய் அவனோட அனுப்புறீங்க? நானா அனுப்பினேன். என்ன? அவதானே முடிவு பண்ணா. அவ முடிவு பண்ணா யார் பேச்சையாவது கேட்பாளா என்ன? நீ ஒரு முட்டாள்ரா. ஆமா, நீ பெரிய புத்திசாலி. உன் கோவத்தை எல்லாம் என் மேல காட்டாத. போனது போகட்டும். நீ குடிச்சிருக்கியா? குடிச்சேனா? நான் குடிப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஓகே, வீடு வந்தாச்சு. ஓகே, see you. வரேன். ரொம்ப சீரியஸா இருக்காத. நாம இப்பதான் 12ஆம் கிளாஸ் பரீட்சைகளை முடிச்சிருக்கோம். ஓகே ஓகே பை. ஏண்டா விஷயத்தை எனக்கே சொல்லவே இல்ல. நான் எப்படி உனக்கு தெரிவிக்க முடியும்? நான் உன்னை விட்டுட்டு போகும்போது துஷ்யந்த் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்புறம் ரியாவை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டேன். இந்த அமளியில 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு.
அப்படியே நான் உன்னை கூப்பிட்டுருந்தாலும் நீ என்ன செஞ்சிருப்ப? இத பாரு, நீ எனக்கு எந்த சால்ஜப்பும் சொல்ல வேண்டாம். அவள அவனோட அவ வீட்டுக்கு அனுப்பின. அதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. தேங்க்ஸ். இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமும் நான் தான் தப்பு ஆமா, செஞ்சேன். அது உன் தப்பு தான். சரி சரி, இதை விட்டுரு. நான் ரியா வீட்டுக்கு 10 மணிக்கு போக போறேன். நீ அங்க வந்துரு. ம், ஓகே. ஆமா, நேத்துலேருந்து நீ ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? நாம சந்திக்கும் போது நேரம் சொல்றேன். ஓகே? ம், பாய். பாய். என்கிட்ட ஏன் இதையெல்லாம் சொல்ற? அவன் எப்படி நடந்துக்கிட்டான்னு பார்த்தேல்ல? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஹாய், எப்படி இருக்க? டீ சாப்பிட்றியா? கமலம்மா? நோ தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் ரியா. என்ன பெரிய கொண்டாட்டமா? சாரி. எனக்கு எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற? ஆமா, உங்க அம்மா அப்பாட்ட என்ன சொன்ன? ஏதோ சால்ஜாப் சொல்லிட்டேன். வா வா வா, குட். அது சரி, உன்னோட அடுத்த பார்ட்டி எப்ப? ஷிராஸ் ப்ளீஸ்டா. ஏ என்ன ஷிராஜ், நீ ப்ளீஸ்லாம் எதுக்கு? இது மாதிரி சிரிக்கிறத விடு ரியா. இதனாலதான் உன் பார்ட்டிக்கு வர எனக்கு பிடிக்கிறதே இல்ல. இதெல்லாம் என்ன? 12th பாஸ் பண்ணதால நம்ம என்ன பெரிய ஆள் ஆயிட்டோமா? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்ப நீ லிமிட்டை தாண்டுற. நான் 1 மினிட். உனக்கு என்ன ப்ராப்ளம்? நேத்துல இருந்து ஏன் ஒரு மடைய மாதிரி இங்க இருக்க? பாரு, குடிக்காம இருந்தா நான் என்ன மடையன் ஆயிடுவேனா? அப்படின்னா நான் மடையனாவே இருந்துட்டு போறேன். ஓகே? சில். குடிக்கிறதும் குடிக்காதும் உன்னோட சாய்ஸ். ஃபேர் எனஃப். அப்புறம் நாங்க அப்படி என்ன குடிச்சிட்டோம்? ஒரு பெக்கோ 2 பெக்கோ தானே? என்ன 1-2 பெக் தானா? ரியா, இந்த 1-2 பெக் ஒருத்தனை எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியுமா உனக்கு? ஷிராஜ், கூல். நீ ஏன் இதையெல்லாம் பர்சனலா ஆமா, எடுத்துக்கிற? நான் பர்சனலா தான் எடுத்துப்பேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். அதாவது என் அப்பாவை பத்தி. இது நடந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா மனோகர் கட்கரி ஆரம்பத்துல ஒரு நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ப்ராமிசிங் இன்ஜினியர். ஒரு பெரிய கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருந்தாரு. அவருடைய திறமையால அந்த கம்பெனி ரொம்பவும் பயனடைஞ்சது. அதனால அவர் அடிக்கடி மீட்டிங் பார்ட்டிகள்னு போக வேண்டியதாச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரி டே சோஷியல் கேதரிங்ஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. இது மாதிரி பார்ட்டிகள்னால அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளானாரு. மெல்ல மெல்ல அதுக்கு அடிமையாவே ஆனாரு. இதுவே என் குடும்பத்துக்கு அழிவுக்கும் ஆரம்பமாச்சு. எங்க அம்மா வெறுப்படைஞ்சு இப்படிப்பட்ட பார்ட்டிக்கு போறதை நிறுத்திட்டாங்க. ஆனா அப்பாவோ விடாம போய்கிட்டே இருந்தாரு. தினமும் யாராவது அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவருக்கும் கம்பெனி தேவைப்பட்டது. வீட்டுல தினமும் சண்டை தான். எங்க அம்மாவும் பல வருஷம் பொறுத்து பார்த்தாங்க. யார்கிட்ட அவங்க சப்போர்ட் எதிர்பார்த்திருக்க முடியும்? ஆனா ஒரு நாள் முடிவா ஒரு நாள் அவங்க எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேச தீர்மானிச்சாங்க. என்னது இதெல்லாம்? நீங்க குடிக்கிறத நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்பெல்லாம் நீங்க எங்களையும் உங்க வேலையையும் கவனிக்கிறதே இல்ல. அதோட தினமும் பார்ட்டிக்கெல்லாம் போய் கூத்தடிக்கிறீங்க. ஏய் ப்ளீஸ், எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம். இந்த குடி பழக்கம் உங்க ப்ரமோஷனை பாதிக்குது. Shut up. நீ எவடி? நீ யார் எனக்கு கத்து கொடுக்க? ரொம்ப புத்திசாலி நினைப்ப? அப்பா, எப்படின்னு தெரியல. அன்னைக்கு எப்படிதான் அந்த தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா விஷயம் இதோட முடியல. ஒரு முடிவின் ஆரம்பம்னு சொல்லலாம். எங்க அப்பா அப்படியேதான் இருந்தாரு, மாறவே இல்ல. ஒரு நாளைக்கு எங்க அம்மா வெறுத்து போய் பொறுக்க முடியாம எல்லாத்தையும் பாட்டுக்கிட்டு சொன்னாங்க. அடுத்த நாள் என் தாத்தா வீட்டுக்கு வந்தாரு. இத பாரு, நான் இவங்க 2 பேரையும் இப்பவே அழைச்சுக்கிட்டு போறேன். நீ உன் குடிப்பழக்கத்தை நிறுத்துற வரைக்கும் இவங்களை இங்க வரவிட மாட்டேன். வாங்க போலாம். எங்க அம்மா என்ன ரொம்பவும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. என்ன ஆளாக்கினாங்க.
ஆனா அப்பாவை குடிப்பழக்கத்தை விடவே இல்லை. அவரோட வேலையும் அது பாதிச்சது. கடைசியா வேலையும் போச்சு. பெரிய கடனாளியாகி இருந்த வீட்டையும் வித்தாரு. உங்களுக்கு தெரியுமா, என் அப்பா ஒரு மோசமான இடத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. நான் அவரை பார்த்து 10 வருஷம் ஆச்சு. வெல், இட்ஸ் ஓகே. அவர் செஞ்ச தப்புக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. அதனால நாங்களும் கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. என்ன நம்புங்க, என் கோபத்தை உங்ககிட்ட காட்டி நினைக்காதீங்க. ஆனா நீங்க செய்யற அட்டூழியத்தை எல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன காரணம் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேட்டஸ், சிம்பிள், ஃபேஷன். நீங்க குடிக்கிற இந்த முதல் பேக் தான் எனக்கு பயத்தை கொடுக்குது. இதை எப்படியே விட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்க, இதை நீங்க இப்பவே நிறுத்தி ஆகணும். இல்ல ஆர்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு இன்ஜினியரிங்ல அட்மிஷன் கிடைச்சது 3வது லிஸ்ட்ல. நோ டென்ஷன். ஏ ஸ்காலர், ஏன் கம்முன்னு இருக்க? டேய், எனக்கு ஒண்ணும் ஆகலடா. நான் ரிலாக்ஸா இருக்கேன். எனக்கு அட்மிஷன் கிடைச்சாச்சு. இருந்த டென்ஷன் போயாச்சு. டென்ஷனா? ஆமா. உனக்கா? ஹாய் சங்கீத். சொல்லு. ஓ, நானும் இப்ப ஃப்ரீ தான். நாளைக்கு ஒன்றும் பெருசா இல்ல. பார்ட்டியா? வரேன். ஆனா காஃபி ஷாப்ல இருந்தாதான். இல்லைன்னா இல்ல. சரி, நாளைக்கு சொல்லிடு என்கிட்ட. ஓகே, பாய். என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல.